வேறு விஷயம் சிவி சண்முகம் போர்க்கொடி தூக்கியிருக்காரு. வேலுமணியை வந்து போர்க்கொடியை தூக்கிட்டாரு. என்னன்னா ஒன்று எடப்பாடியை பொதுச் செயலாளர் வந்து இறக்கணும். எடப்பாடியை வச்சு நம்ம இனிமேல் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாதுன்றத நிதர்சனமாக உணர்ந்துட்டாப்புல. தோத்த தங்கமணி வந்து பொறுமை நிற்கிறாப்புல. சிவி சண்முகம் ஆல்ரெடி பச்சை கொடி காட்டிட்டாப்புல. வேலுமணி என்ன காலையில் சிவி சண்முகத்தை பார்த்துட்டு தான் பேசிட்டு தான் அங்கே போயிருக்காப்புல. எல்லாருமே மிக விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அண்ணன் எடப்பாடியார் மீது கல்லடி போராட்டம் நடத்துவார்கள். அங்கங்கே கல்லடிப்பாங்க, எழுதி வச்சுங்க. இவர் வெறுமனே திருத்த மாட்டாங்க. இந்த பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து கல்லால் அடித்து திருத்த போகிறாங்க. அந்த நிலைமை எடப்பாடிக்கு வரப்போகுது. வரத்துக்கு முன்னே தன்னுடைய சுய பரிசோதனை செய்து கொள்வோம். கூட்டணி பேசியாச்சு, ஒப்பந்தம் போட்டாச்சு, கையெழுத்து வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து திமுக பக்கம் தானே காங்கிரஸ் நிற்கணும். அன்றைக்கி போயிருந்தீங்கன்னா வேறு. அன்றைக்கி எதிராக போயிட்டு இன்றைக்கி வந்து திமுக காலவாரி விட்டுட்டு தான் போகுது காங்கிரஸ். காங்கிரஸோட பழக்கம் நம்ம 47 சட்டமன்ற உறுப்பினர்கள், 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலுமணி சிவி சண்முகம் பின்னாடி இருந்தாங்க. எல்லாம் அங்கே கூட்டிட்டாங்க. பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர் அங்கே எம்ஆர்சி அந்த கூட்டிட்டாங்க. ரெண்டு அதிமுக மீண்டும் மிகப்பெரிய ஒரு பிளவை சந்திப்பு, சட்டமன்ற உறுப்பினர்களே சந்திப்பு. சொத்துக்களை காப்பாற்றிக்கணும், ஊழலுக்கு வழக்குகளுக்கு தப்பிக்கணும்னா விஜயோட அனுசரணையாக போகிறது தான் வேறு வழியே கிடையாது இவங்களுக்கு. எப்படி கடந்த காலத்தில் திமுகவோட அனுசரணையாக இருந்தாங்களோ, சட்டமன்றத்திலே எல்லாரும் செங்கோட்டையன் முதல் கொண்டு எல்லாரும் ஓபிஎஸ் முதல் கொண்டு பழனிசாமி முதல் எல்லாரும் திமுக புகழ் தானே பாடினாங்க. கலைஞர் ஐயாவோட புகழ் பாடினாங்க சட்டமன்றத்தில். பார்த்தீங்களா இல்லையா? பராசக்தியை பற்றி பேசினாங்க, எல்லாம் பேசினாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து சொக்கா மாற்றுறது அதிமுக கொஞ்சம் புது மாற்றங்களே மாற்றிடுவாங்க. என்ன இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துறாங்க, அவங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு தேவையில்லை, மற்ற ஆதரவு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டை அண்ணன் வந்து திருமாக்கிட்டையும் பேசுகிறாரு. சீனியர் லீடர் இல்லையா, கம்யூனிஸ்ட்கிட்டையும் செங்கோட்டை அண்ணன் தான் பேசுகிறாரு. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ்கிட்டையும் செங்கோட்டை அண்ணன் தான் பேசுகிறாரு. என்னங்க குடிமிச்சிக்கிறது அவன் மண்ணாட்டை இவங்க. அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம இவங்க காங்கிரஸ் தோற்றுறது காரணம் இவங்களால தான் தோற்றுது, நம்ம திமுக தோற்றுதுன்னு சொன்னோம் இல்லையா? அதே தான் பிஜேபியால் தான் எடப்பாடி தோத்தார். ஏன் தோத்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இல்லையா? 27 தொகுதி வாங்கி ஒரே ஒரு தொகுதி 26 தொகுதி அங்கேயே டமால் பழையத்துக்கு வந்துச்சு. அண்ணாமலை இருந்ததுனால தான் 11.2 11.4 கூட்டணியோட சேர்த்து 18.4 வந்து நம்ம சொல்லியிருந்தது. அண்ணாமலை பிடுங்கணுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தான் ஆயிடுச்சு. ஒரிஜினல் இடத்துக்கு திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு பிஜேபி. டெல்லியில் இருக்கிற மடையனுக்கும் புரிய மாட்டேது, இங்கே இருக்கிற எடப்பாடிக்கும் புரிய மாட்டேது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ அதிமுகவுக்குள்ள மிகப்பெரிய அளவில் பூகம்பம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் எடப்பாடியாருக்கு எதிராக இந்த பக்கம் சிவி சண்முகம் சைடில் ஒரு 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து எஸ்பி வேலுமணி சைடில் ஒரு டீம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடியார் இந்த பக்கம் ஒரு ஷாக்கில் இருக்காங்க அப்படின்னு செய்திகள் வருது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அதிமுகவில்? ஒரே விஷயம், சிவி சண்முகம் போர்க்கொடி தூக்கியிருக்காரு. வேலுமணியை வந்து போர்க்கொடியை தூக்கிட்டாரு. அதனால தான் எம்ஆர்சி இருக்குல்ல, லேலா பேலஸ் ஹோட்டல் பக்கத்தில் அவரோட வீட்டில் பெரிய அந்த கடற்கரை ஓரம் எஸ்பி வேலுமணி அவரோட வீடு. ஆமாம், அந்த அலுவலகம் அங்கே உட்காந்து இப்போ யார் யார் அங்கே இருக்காங்கன்னா 174ன்னு சொல்லுவாங்க. அந்த 174ல் தங்கமணி, உடுமலைப்பட்ட ராதாகிருஷ்ணன், கேசி வீரமணி, அப்புறம் வேலுமணி, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் மற்றும் கிட்டத்தட்ட முக்கியமானவங்க எத்தனை பேர் எடப்பாடியாருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்களும் அங்கே கூட்டிட்டாங்க. என்னன்னா ஒன்று எடப்பாடியை பொதுச் செயலாளர் வந்து இறக்கணும். எடப்பாடியை வச்சு நம்ம இனிமேல் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாதுன்றத நிதர்சனமாக உணர்ந்துட்டாப்புல. தோத்த தங்கமணி வந்து பொறுமை நிற்கிறாப்புல. சிவி சண்முகம் ஆல்ரெடி பச்சை கொடி காட்டிட்டாப்புல. வேலுமணி என்ன காலையில் சிவி சண்முகத்தை பார்த்துட்டு தான் பேசிட்டு தான் அங்கே போயிருக்காப்புல. எல்லாருமே இந்த எடப்பாடியை பொதுச் செயலாளர் பதவியில் வந்து இறக்குறது, அது இல்லைனா விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறது. இன்னும் இவர் வந்து பிஜேபிக்கு இது பண்ணி இன்னும் இப்போ காங்கிரஸ் 5 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்கே போயிட்டாங்க. எங்கே அணையருக்கு போயிட்டாங்க, ஆதரவு கடிதம் கொடுத்துட்டாங்க. அதுவே மிகப்பெரிய துரோகம் தானே. திமுகவுக்கு காங்கிரஸ் பண்ணுற துரோகம் தானே இது. இல்லை, காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தேர்தலுக்கு முந்தைய நிலையில் டிவிகே கூட தான் கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கூட்டணி பேசியாச்சு, ஒப்பந்தம் போட்டாச்சு, கையெழுத்து வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து திமுக பக்கம் தானே காங்கிரஸ் நிற்கணும். அன்றைக்கி போயிருந்தீங்கன்னா வேற. அன்றைக்கி எதிராக போயிட்டு இன்றைக்கி வந்து திமுக காலவாரி விட்டு தானே போகுது காங்கிரஸ். காங்கிரஸோட பழக்கம் நம்ம ராஜீவ்காந்தியே பார்த்தோம். ராகுல் காந்தி அவரோட பிள்ளை தானே ராஜீவ்காந்தி. நம்ம 89ல் ஜானகி அம்மாவுக்கு ஆதரவு கொடுக்காம
ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்னுடைய ஆதரவு ஒதுக்கிட்டாங்கல்ல. அப்புறம் தானே மூப்பனாரை கேண்டிடேட் ஆக்கி அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வந்தாங்க. அதனால் காங்கிரஸ் வந்து ஒரு நம்பக்க உரிய ஒரு இயக்கம் கிடையாது. திமுகவுக்கு இது ஒரு நல்ல பாடம். காங்கிரஸை நம்பி இந்தியா ஃபுல்லாக டெல்லியா தமிழ்நாடுன்னு கேட்டுருந்தார்ல, இவருக்கும் மோடிக்கு என்னையா பிரச்சனை? காங்கிரஸால் தான் பிரச்சனை, புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து நரேந்திர மோடி ப்ரெஷர் கொடுக்குறாரு, அதிமுகவை விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்கிறார். இந்த பக்கம் காங்கிரஸ் முந்தி ஆதரவு கொடுத்துட்டாங்க, கை நீட்டிட்டாங்க. அப்புறம் என்ன இருக்குது, பாமக ஆட்டோமேட்டிக்காக ஆதரவு கொடுக்க போகுது 9. இன்னொன்று நம்ம அமமுக சொல்லவே தேவையில்லை, அவர் ஏற்கனவே விஜய்க்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருந்தார். யார் கூட்டணி போகிற முன்னாள் வரைக்கும் டிடிவி சார் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும், அவங்களுக்கு தேவையான இது வந்துடும். ப்ளஸ் வெளியிலேருந்து அதிமுக ஆதரவு கொடுத்தா அவங்க மேலே இருக்கிற கேஸுங்க, முன்னாள் அமைச்சர் மேலே பல ஆயிரம் கோடி சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது, ஊழல் வழக்கு இருக்குது, இதெல்லாம் தோண்டாமல் இருக்கிறதுக்கு இவங்களாம் போய் வழியே போய் ஆதரவு கொடுக்குறதா. அது வேலுமணி இவங்க ஆதரவு அவங்க கேட்ட மாதிரியே தெரியல. யார் ஆதரவு? தாவேக்கா சைட்லேருந்து இவங்களாம் நேற்று லீமா ரோஸை வச்சு இவங்க வந்து நேற்று வழியே போய் எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துக்கிறாங்க. முதல்வர் எடப்பாடி முடிவு எடுப்பார், முன்னாள் முதல்வர் எடப்பாடி முடிவு எடுப்பார். என்ன முடிவு எடுப்பார்? அவர் கட்சியாக அவர் கையில் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியாருக்கு எதிராக அதிமுகவில் டீம் பெரிய லெவலில் பழக்க போகுது அப்படிங்கிற. அதனால தான் இப்போ 2 பேரும் இப்போ நான் முந்தியா நீ முந்தியான்னு எடப்பாடி என்ன சொல்கிறாங்க, நம்மளே ஆதரவு கொடுத்துடலாம், வெளியிலேருந்து ஆதரவுன்றாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, சிவி சண்முகம் வேலுமணிலாம் வெளியிலேருந்து ஆதரவுலாம் வேணாம், நம்ம உள்ளுக்குள்ளேயே மந்திரி சபையில் மந்திரி ஆகும், ஒரு 5-10 மந்திரி கேட்போம் அப்படின்னு அந்த குறிக்கோளில் தான் இன்றைக்கி 174 எம்ஆர்சியில் எல்லாருமே சன் டிவி பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் கூடியிருக்காங்க. 2 அதிமுக மீண்டும் மிகப்பெரிய ஒரு பிளவை சந்திக்க போகுது. சட்டமன்ற உறுப்பினர்களே சந்திப்பு 30-35 சட்டமன்ற 47 சட்டமன்ற உறுப்பினர்கள், 35 சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலுமணி சிவி சண்முகம் பின்னாடி இருக்கிறாங்க. எல்லாம் அங்கே கூடிட்டாங்க. பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர் அங்கே எம்ஆர்சி அந்த கூட்டிட்டாங்க. எடப்பாடியாருக்கு எதிராக கட்சியை மீண்டும் மிகப்பெரிய ஒரு பிளவு பண்ணி பொதுச் செயலாளர் எடப்பாடி சட்டமன்ற குழு தலைவராக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற குழு தலைவராக கூட எடப்பாடியை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இது யார் அப்போ சட்டமன்ற குழு தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்? 2 பேர், சிவி சண்முகத்துக்கோ இல்லை வேலுமணி, 2 பேரில் ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு. இதில் சிவி சண்முகம் அதிகமாக செலவு பண்ண மாட்டார், வேலுமணி நிறைய செலவு பண்ணுவார். அதனால் இப்போ பிரகாசமான வாய்ப்பு வேலுமணிக்கும், 2வது வாய்ப்பு சிவி சண்முகத்துக்கு. ஏன்னா இந்த பக்கம் வடக்கு பக்கம் தான் நிறைய ஜெயிச்சிருக்கும். போன வாட்டி பேர் கொங்கு மண்டலம் வெற்றி பெறலை, இந்த வாட்டி எல்லாமே வடமண்டலம். இது 47 பெரும்பான்மையை வந்து வடமண்டலத்தை வெற்றி பெற்றிருக்கனால சிவி சண்முகம் கை ஓங்கி தான் இருக்கும். கேபி முன்சாமி இருந்தாருன்னா அந்த வாலாட்டி இருப்பார். கேபி முன்சாமி இல்லாததுனால சிவி சண்முகம் கை தான் கொஞ்சம். இப்போ அதிமுக 2ஆக பிளவுபட போது ஒரு டீம் வந்து தாவேக்காக்குள்ளே போய் சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவர் டாக். அதுதான் சொல்கிறேங்க, 2 விஷயம். 2ஆக பிளவுபடாமல் இருக்கிறதுக்கு அவர் ராஜதந்திரமாக அவரே ஆதரவு கொடுக்குறது, எடப்பாடியே ஆதரவு வெளியே போய் ஒரே ஆதரவு கொடுக்குறது. அதை விட ராஜதந்திரமாக காங்கிரஸ் முன்னாடி உள்ளே போயிட்டாங்க. இது பிஜேபி ஏற்றுக்குமான்றது இல்லை. அதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிமுக வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பாஜக கூட்டணியில் இருக்காங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து என்னுடைய கொள்கை எதிரி. இல்லை, கூட்டணி பற்றி என்ன சொல்லுவாங்க, கூட்டணிலாம் எலெக்ஷன் வரைக்கும் தான் கூட்டணி, இது ஒன்றும் கொள்கை கூட்டணி கிடையாது, எலெக்ஷன் கூட்டணி தான், முடிஞ்சு போச்சு எலெக்ஷனு. அப்போ பாஜகவுடனான உறவை முறியடிச்சிட்டு ஸோ வந்து தாவேக்காக்கு ஆதரவு. இவங்களுடைய சொத்துக்களை காப்பாற்றிக்கணும், ஊழலுக்கு வழக்குகளுக்கு தப்பிக்கணும்னா விஜயோட அனுசரணையாக போகிறது தான், வேறு வழியே கிடையாது இவங்களுக்கு. எப்படி கடந்த காலத்தில் திமுகவோட அனுசரணையாக இருந்தாங்களோ, சட்டமன்றத்திலே எல்லாரும் செங்கோட்டையன் முதல் கொண்டு எல்லாரும் ஓபிஎஸ் முதல் கொண்டு பழனிசாமி முதல் எல்லாரும் திமுக புகழ் தானே பாடினாங்க. கலைஞர் ஐயாவோட புகழ் பாடினாங்க சட்டமன்றத்தில், பார்த்தீங்களா இல்லையா? பராசக்தியை பற்றி பேசினாங்க, இதெல்லாம் பேசினாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து சொக்கா மாற்றுறது அதிமுக ஒன்றும் புது மாற்றம் கிடையாது, மாற்றிடுவாங்க சீக்கிரமா. இல்லை, அதே நேரத்தில் வந்து தாவேக்காவில் வந்து முன்னணி தலைவராக வந்து செங்கோட்டையன் அங்கே இருக்காங்க. ஏற்கனவே செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையில மோதல் வந்து உச்சகட்டத்தில் இருந்துச்சு. பிரச்சாரத்தில் கூட கோபிசெட்டிப்பாளையம் போகும்போது 2 பேருக்கும் மோதலை சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு ஒரு மோதல் இருந்தது. அதுதாங்க இப்போ வந்து அதெல்லாம் தடுக்கிற மாதிரி பேசியிருக்க தேவையில்லை சார். இன்னைக்கு அவர் செங்கோட்டையனை தான் தடுக்கிறாரு. யாரை? அதிமுக உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி செங்கோட்டையனை போர்க்குரல் எழுப்புறாரு இங்கே. ஆமாம், அவங்க வந்தால் நாங்கள் வெளியேறிடுவோம், என்னை இவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்துறாங்க, அவங்களுடைய ஆதரவு நம்மளுக்கு தேவையில்லை, மற்ற ஆதரவு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனை வந்து திருமாக்கிட்டையும் பேசுகிறாரு. சீனியர் லீடர் இல்லையா, கம்யூனிஸ்ட்கிட்டையும் செங்கோட்டையனை தான் பேசுகிறாரு. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ்கிட்டையும் செங்கோட்டையனை தான் பேசினார். செங்கோட்டையன் தான் எல்லார்கிட்டையும் பழக்கமான ஒரு தலைவர் இல்லையா. இன்றைக்கி சட்டமன்றத்திலே மூத்த சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா செங்கோட்டையன் அவர்கள் தான். ஆமாம், அதனால் அவர் பேசினா அவருக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குது, அவர் கண்டிப்பாக பேசுவார். இப்போ செங்கோட்டையன் சபாநாயகராக தேர்ந்தெடுத்துருவாங்க.
ஃபஸ்ட்டு தற்காலிக சபாநாயகர், அப்புறம் பதவி பிரமாணம், நிரந்தர சபாநாயகராக அண்ணன் செங்கோட்டையன் தான் இருப்பார். ஏன்னா வயதிலையும் சரி சபையை நடத்தக்கூடிய ஆற்றலும் அறிவும் சிந்தனையும் உள்ள ஒரே ஆளே யாருன்னா அண்ணன் செங்கோட்டையன் தான். இப்போ கோபிசெட்டிப்பாளையத்துல செங்கோட்டையன் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொன்னாங்க. ஆனா பெரிய சவால் விட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்களே. செங்கோட்டையன் மட்டும் ஜெயிக்கல, அந்த மாவட்டத்தையே அவர் ஜெயிச்சு கொடுத்தாருல அண்ணன் செங்கோட்டையன். இப்போ சபாநாயகராக உட்காந்தா அண்ணன் இவர் வரும்போது அவர் எழுந்து நிற்கணும்ல. யார்? கே செங்கோட்டையன் வரும்போது எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி தலைவர் எல்லாரும் எழுந்து தான் நிற்கணும். கட்சி எதிர்கட்சி வந்து செங்கோட்டையனுக்கு மதிப்பு கொடுத்து, அதனால் அது ஒரு மிகப்பெரிய பெருமை வாய்ந்த பதவி. முதல்வரே எழுந்து நின்று பேசக்கூடிய ஒரு பதவி. அதனால அந்த பதவி செங்கோட்டையனுக்கு தான் பொருத்தம், அந்த பதவியை அவருக்கு தான் தருவாங்க. இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவை கட் பண்ணிட்டு இங்க போறாங்க அப்படின்னா இப்போ திமுக இதை எப்படி எடுத்துக்குவாங்க? சனியை ஓய்ஞ்சதுன்னு நினச்சிக்குவான். இந்த சனினால தான் நம்ம டெல்லியிலேருந்து ரைடு வருது வருது. இந்த சனியை நம்ம விட்டு இன்னையோட ஓய்ஞ்சு 3 என்ன தலையை குளிச்சுட்டு நிம்மதியாக இருப்பார் தளபதி ஸ்டாலின். நம்மளாம் போட இவனா ஓய்ஞ்சானா பரவாயில்ல ஓய்ச்சி விட்டார். ஏன்னா தோத்தது யாராலுங்க? இந்த காங்கிரஸ் ஆளுங்க தோத்தான். திமுக 28 தொகுதியை வாங்கிட்டு வெறும் 5 தொகுதி ஜெயிக்கிறான். இல்லை, கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே அதில் பாதளத்தை தான் விழுந்துருக்காங்க. ஏன் விழுந்தான்? இவனுக்கு ஓட்டு வாங்கியே கிடையாதுங்க. காங்கிரஸ் எல்லாம் தலைவருங்க, எவனும் தொண்டனே கிடையாதுங்க அந்த இயக்கத்தில். சும்மா சீட்டு வாங்கி 100 வாட்டி சொல்லியாச்சு ஸ்டாலினுக்கிட்டே அவனுக்கு சீட்டு கொடுக்காத. காங்கிரஸ் சீட்டு கொடுக்காம இருந்தால் ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பார். புரியுதா? அவனுக்கும் வேலை செய்யலை தொண்டனுங்க. அதனால் இப்போ நம்மளுக்கு 25 தொகுதி போய் 5 போச்சுன்னா 23 தொகுதி போயிடுச்சு. ஸ்டாலின் 23 தொகுதி எதிர்கட்சி ஜெயிச்சிட்டானா? தாவேக்கா ஜெயிச்சிச்சா? அதில் ஒரு 4-5 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருக்குமா? இவனுக்கு கம்யூனிஸ்ட்டு ஆளே கிடையாது. கம்யூனிஸ்ட்டு இவனுக்கு எது போனானு 10 தொகுதி ஆளுக்கு 5-5ன்னு எதுவும் எதிரி ஜெயிச்சானுங்க, 2 ஜெயிச்சானுங்க. இதில் ஒரு 8 போயிடுச்சா? இது வேஸ்ட்டு. தேமுதிக இருக்கிறதுலே ஒஸ்ட்டு. தேமுதிக 1% ஓட்டு கூட இல்லாத ஒரு இயக்கம் சொன்னோம். அது 9 தொகுதி போயிடுச்சா? ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட்டாங்க. 1 வச்சு என்ன பண்ணுறது? மிச்சம் 9 போயிடுச்சா? அவ்வளோ பெரிய சீட்டை குத்து போயிடுச்சு. இவன் யார்? திருமா 100 வாட்டி சொன்ன. நீங்கள் பொது தொகுதியில் நின்று 25 பேர் சட்டமன்ற உறுப்பினர் SC/ST வந்திருக்காங்களா இல்லையா? தவேக்கால பட்டியலின மக்கள் ஜெயிச்சிருக்காங்களா இல்லையா? அப்புறம் உனக்கு என்ன திரும்ப ரிசர்வ் தொகுதியில் நின்று உன்னால் ஜெயிக்க முடியல 8 தொகுதியில்னா அப்புறம் நீ என்ன தலைவர்? நீ யாருமே திமுககாரன் விசிகாரனுடைய ஓட்டு திமுகவுக்கு விழுந்தது. ஆனால் திமுகவோட ஓட்டு விசிகாவுக்கு விழலை. கூட்டணி கட்சிக்காருக்கு யாருமே சரியாக வேலை பார்க்கல. காங்கிரஸுக்கும் வேலை பார்க்கல, தேமுதிகவுக்கும் வேலை பார்க்கல. திமுக எல்லாரையும் 23 கட்சியும் தோக்கச்சானு. இப்போ பாஜகவை கட் பண்ணி விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பது, வெளியே இருந்தா உள்ள இருந்தா ஆதரவு தெரிவிப்பது வாய்ப்பு இருக்கா? என்ன காரணம் அப்படின்னா டெல்லியுடைய கையில தான் அதிமுகவுடைய குடுமி சிக்கி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வாய்ப்புகள் இருக்கிறதா சார்? என்னங்க குடுமி சிக்கிறது? அவன் மண்ணாட்டை அதே மாதிரி இப்போ எப்படி நம்ம இவங்க காங்கிரஸ் தோத்தது காரணம் இவங்களால தான் தோத்துது, நம்ம திமுக தோத்துதுன்னு சொன்னோம் இல்லையா? அதே தான் பிஜேபியால் தான் எடப்பாடி தோத்தார். ஏன் தோத்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இல்லையா? 27 தொகுதி வாங்கி ஒரே ஒரு தொகுதி 26 தொகுதி அங்கேயே டமால் போயிடுச்சா? தேசிய கட்சி எல்லா மாநிலத்தையும் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர கட்சி தமிழ்நாட்டில் மக்கள் எதுக்கு அந்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனே தோல்வி விட்டுறாரா? சாத்தூர்ல தோல்வி. இதெல்லாம் எதுக்கு என்ன காரணம் எடப்பாடிக்கு புரியா? அந்த கட்சியில் போய் நல்லா 18% ஓட்டு கையில் வச்சுருந்த அண்ணாமலையை போய் நீ அவனை இறக்குனா தான் பதவி கொடுப்போன்னு சொன்னவொடனே இங்கே பிஜேபின்னு கொஞ்சம் இருந்ததே அண்ணாமலை கட்சி தான். நீ அவன் தலைவனையே போய் அந்த கட்சியிலேருந்தே தூக்கி வெளில போட்டதுக்கப்புறம் எப்படி ஜெயிப்பேன்? நீ பண்ண தப்பு. எடப்பாடி பண்ண இதெல்லாம் ராஜதந்திரம் நினச்சிருந்தார் அவர். அது ராஜதந்திரம் வேஸ்ட்டு தந்திரன்றது இப்போ தான் எடப்பாடிக்கே புரியுது. அண்ணாமலை இருந்த வரைக்கும் இருந்ததுங்க. திரும்ப ஒரிஜினல் இடத்துக்கு வந்துச்சு. இப்போ எவ்வளோ பிஜேபியோட வாக்கு சதவீதம் 3 நோட்டா கிட்ட வந்துட்டான். கரெக்டு தானே? பழைய இடத்துக்கே வந்துச்சு. அண்ணாமலை இருந்ததுனால தானே 11.2 11.4 கூட்டணியோட சேர்த்து 18.4ன்னு வந்து நம்ம சொல்லியிருந்தது. அண்ணாமலை பிடுங்கணுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தான் ஆயிடுச்சு. ஒரிஜினல் இடத்துக்கு திரும்ப ரிவர்ஸ் ஆகிடுச்சு பிஜேபி. டெல்லியில் இருக்கிற மடையனுக்கும் புரிய மாட்டுது, இங்கே இருக்கிற எடப்பாடிக்கும் புரிய மாட்டுது. எடப்பாடி ராங் பிளே பண்ணது அண்ணாமலையை தமிழ்நாடு காங்கிரஸ் வச்சு இது பிஜேபி தலைவராக இருந்தால் நீக்கினது தான் தப்பு. நீக்கிறதுக்கு அவர் நீக்கினா தான் இந்த ஹோட்டல் ஐடிசி ஹோட்டலுக்கு வருவோன்னு சொல்லி அடம் முடிச்சாரு பாருங்க. அப்பயே பிஜேபி செத்து போச்சு. ஆனா இப்போ பாஜகவுடைய தோல்விக்கு பாஜக சைட்ல இருந்து ஒரு சிலர் என்ன பேசுறாங்க அப்படின்னா அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலை உள்ள இருந்துட்டு தான் சொல்லுங்க. அண்ணாமலை தான் காரணம். அண்ணாமலை நீங்க எடுத்ததுனால தாங்க காரணம். நானே தான் சொல்றேன். அண்ணாமலை தலைவராக இருந்து நீடிச்சிருந்தாருன்னா எடப்பாடி இன்னொரு 30-40 சீட்டு கூட வந்துருப்பாரு. அண்ணாமலை டெல்லியிலே சொல்லிட்டாரு, நீ ஒரு சீட்டு 2 சீட்டு மேலே ஜெயிக்க மாத்திரான்டா, ஜெயிக்காதரா தமிழ்நாட்டுன்னு சொல்லி புள்ளி விவரத்தோடு கொடுத்தாரு. எங்க அமித்ஷா பிரைம் மினிஸ்டர்கிட்ட அண்ணாமலை டெல்லி போய் அந்த மாநிலங்களும் கேட்கல அண்ணாமலை பேச்சை. அண்ணாமலை பேச்சை யாரா கேட்டீங்களா? அவங்க ஒதுக்கி கொடுத்துக்கிற சீட்டு ஒன்று கூட ஜெயிக்காதரா, இந்த மாநில தலைவரே ஜெயிக்க மாட்டாரா சாத்தூர்லன்னு சொன்னாரா? ஜெயிச்சாரா? இத்தனை முக்குளத்தூர் அதிகமாக இருக்கிற பகுதி எங்க சாத்தூர், அதில் ஜெயிக்கலையே. அவரோட கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல ஜெயிக்கலையே நயினார் நாகேந்திரன். அவரும் ஜெயிக்கல. 26 பேர் அதிமுகவோட தோல்விக்கு முக்கிய காரணம் 26 பேர்னா 52 பேர் சட்டமன்ற உறுப்பினர் நம்ம கையில் போயிடுச்சிங்க. மிகப்பெரிய தோல்விங்க. எப்படி இந்த பக்கம்
காங்கிரஸுக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த பக்கம் பிஜேபி கொடுத்து அந்த தொகுதியெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. இதெல்லாம் தாவேக ஸ்வீப்பாஷ்னு வந்துட்டான். அதுவும் இல்லாமல் எடப்பாடிகிட்ட ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவர் பிரதான திமுக மந்திரி எதிர்த்து நிற்க மாட்டார், யாரையும் நிற்க வைக்க மாட்டார். முன்னாள் அமைச்சர்களை ஈக்குவல் ஃபைட்டே கொடுக்க மாட்டார். அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல் எங்க இங்கே ஒரு நீ அந்த இடத்துல நிற்காத. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, சிவி சண்முகம் மயிலத்தில் நிற்கிறாருன்னு வச்சுங்க, அங்கே வந்து தேமுதிக கூட்டு கொடுக்குறது யார், திமுகவே பொன்முடி அட்ஜஸ்ட்மெண்ட்டு. திருக்கோயிலில் எடுத்து போய் வேறு காட்சிக்காரன்னு கூட்டுறது யார், சிவி சண்முகம். இது மாதிரி இவங்களுக்குள்ளேயே அங்கே லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி எங்கள் நம்ம இது இருக்குல்ல விருதுநகர் தொகுதியில் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அவர் இடத்துல நான் ராஜேந்திர பாலாஜி நிற்க மாட்டார். ராஜேந்திர பாலாஜி இடத்துல அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டு கொடுப்பாங்க. நடுப்புற தாவேக்கா உள்ளே பூந்து அடிப்பான்றது யாருமே, மிசல் அடிப்பான்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் திமுகவும் அண்ணா திமுகவும் அந்த மாவட்ட பல வாய்ந்த தலைவரோட மோத விடல, ரிஸ்கே எடுக்கல யாருமே. அதே இப்போ ராஜேந்திர பாலாஜி நிற்கிறாருன்னா அந்த இடத்துல காங்கிரஸ் விடுறது, இங்கே சிவி சண்முகம் நிற்கிறாருன்னா அந்த இடத்துல தேமுதிக என்ன ஓட்டுக்கு சொல்லுங்கள். அங்கே ஒரு மயிலம் தொகுதி 100% பன்னீர் தொகுதி, அங்கே எடுத்து போய் ஒரு நாயுடு தேமுதிகாவில் எல்வின்னு சொல்கிற எல் வெங்கடேசன் நிறுத்தினீங்கன்னா எப்படி ஜெயிப்பார்? சிவி சண்முகம் தான் ஜெயிப்பார். திமுகவும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் அரசியல் தான் பண்ணாங்க எங்கள் வட மாவட்டங்களில், தென் மாவட்டங்களில், எல்லா இடத்துலையும். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம இந்த எலெக்ஷனில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தென் மாவட்டத்தில் 42 தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு தள்ளப்படுது. இதில் பல தொகுதிகள் டெபாசிட் பறிமுதல் போயிருக்கு. எதுக்கு? அதிமுக எவ்வளோ? 42 இடங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக 3வது இடத்துக்கு 100 இடத்துக்கு மேலே போயிருக்கு. யார்? அதிமுக. ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி இதெல்லாம் இருந்தும்போது கூட பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த இந்த மாபெரும் இயக்கத்தை, புரட்சித் தலைவர் கட்டிக்காக்காத இந்த இயக்கத்தை, கண்ணு கெட்ட தூரம் எனக்கு எதிரியே இல்லைன்னு சொல்லி புரட்சித் தலைவர் அம்மா சட்டமன்றத்திலே பதிவு பண்ணாங்க. அதில் எனக்கு பிறகும் 100 ஆண்டு காலம் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நடை போடும் சொல்லிட்டு போனாங்க அம்மா. இந்த எடப்பாடி வீண் பிடிவாதத்தினால இந்த கட்சி இன்னைக்கு அழிஞ்சு இந்த வீழ்ச்சிக்கு காரணம், தோற்றத்துக்கு காரணம் புரட்சித் தலைவர். எல்லா தொகுதியும் ஜெயிக்க வச்சு அழகு பார்த்தது அம்மா. ஆனால் இது கண்ணுக்கு எதிராக தான் ஒரு ஆளு செஞ்சுரி போட்டால் போதும், டீமே தொடர்ந்து 11வது முறை தோத்தாலும் கவலை இல்லைன்ற மாதிரி அண்ணன் எடப்பாடியார் பண்ணுகிறார். அவருக்கு அவருடைய உயரம், கலைஞர் ஐயா சொல்கிற மாதிரி அவரோட உயரம் இன்னும் புரியவில்லை. மிக விரைவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அண்ணன் எடப்பாடியார் மீது கல்லடி போராட்டம் நடத்துவார்கள். அங்கங்கே கல்லடிப்பாங்க, எழுதி வச்சுங்க. இவர் வெறுமனே திருத்த மாட்டாங்க. இந்த பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து கல்லால் அடித்து திருத்த போகிறாங்க. அந்த நிலைமை எடப்பாடிக்கு வரப்போகுது. வரத்துக்கு முன்னாடி அவர் தன்னுடைய சுய பரிசோதனை செய்து கொள்ளணும். அம்மா கூட தோல்வி போட்டிருக்காங்க, ஆனால் உடனே மீண்டு விடுவாங்க. இது மாதிரி தொடர் தோல்வி இல்லை. தோல்வி பெற்ற உடனே என்ன பண்ணுவாங்க? அம்மா டான்சியில் மீட்டிங் போட்டாங்க கிண்டியில், அதுக்கப்புறம் குளத்தூரில் மீட்டிங் போட்டாங்க, குளப்பாக்கத்தில் போட்டாங்க. குளப்பாக்கம் மீட்டிங் போட்டு சாதாரண தொண்டன்கிட்ட மைக்கை குத்து என்னென்ன காரணம், தோல்விக்கு என்ன காரணம், மாவட்ட செயலர் வேலை செய்யலைன்னா அந்த இடத்துல அவனை இறக்கி விட்டு மைக்கை குத்தணும், தூக்கி மாவட்ட செயலராக போடுவாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்கியமான ஒரு ஃபார்முலா என்னென்னா 75% புது கேண்டிடேட் தான் போடுவாங்க. இதில் ஒவ்வொரு சட்டமன்றமாக இருக்கும், பாராளுமன்றத்தில். இங்கே எடப்பாடி வந்து லீமா ரோஸ் அம்மா கிட்ட வந்து எம்ஏஎம் ராமசாமி கேட்டாருங்க, இது ஒரே ராஜ்யசபா கொடுக்குமா, பார்ட்டி ஃபண்டு எவ்வளோ கோடி வேணாலும் நான் தரேன்னார். எவ்வளோ கோடி வேணுனாலும் நான் தரத்துக்கு ரெடியாக இருக்கமானார். அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, இது சாமானிய கட்சி, இங்கே வந்து ஒன்லி பார்ட்டியோட லாயலிஸ்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும். நானே நினச்சா கூட என் சொந்தக்காரருக்கு யாருக்கும் கொடுக்க முடியாது. இந்த இயக்கம் வந்து இந்த பார்ட்டிக்கோசம் யார் கஷ்டப்பட்டானோ போஸ்ட் ஓட்டி அப்படி தான் கொடுக்க முடியும். இது பணக்காரர்களுக்கான இயக்கம் இல்லை, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, நீங்கள் கிளம்பலான்ட்டாங்க. அப்படியே கையெழுத்து விட்டு அமைச்சிட்டாங்க. யார்? எம்ஏஎம் ராமசாமி, தமிழ்நாட்டில் முக்கிய தொழிலதிபர். அப்புறம் போனார் குமாரசாமி பூச்சி கர்நாடகாவில் எம்பி ஆனார். தனிக்கதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இங்கே லீமா ரோஸுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் சொல்லுங்கள்? இந்த கட்சிக்கு ஜெயிலுக்கு போனாங்களா? இந்த கட்சிக்கோசம் போஸ்ட் ஓட்டாங்களா? இந்த கட்சிக்கோசம் சிறை நிரப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்களா? இந்த கட்சிக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த அம்மா நேற்று பொதுச் செயலாளர் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறது விஜய் பேசிட்டு வர்றாரு. யார் அந்த அம்மா? யார் அந்த கட்சி? அப்போது நீ கோடி சொல்லணும்னா பார்த்து தேடி தேடி சீட்டு கொடுத்த யார்? எடப்பாடி கிட்ட சொல்கிறேன். இப்படி தான் எம்பி தேர்தலில் சீரழிச்சு, எப்படி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக அம்மா அந்த ஃபார்முலாவே மறந்துட்டேன். சாமானியனுக்கு சீட்டு கொடுப்பாங்க அம்மா, புரட்சி தலைவர் சாமானியனுக்கு சீட்டு கொடுத்து வெற்றி பெற வச்சு அழகு பார்ப்பாங்க. எல்லா செலவையும் அவங்க அம்மா தான் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் அப்படி பண்ணலை. 95% வந்து பழைய ஆளுக்கே கொடுத்தீங்க. எவ்வளோ? ஏற்கனவே இருந்தவங்களுக்கே கொடுத்தீங்க. அந்த ஃபார்முலாவே மறந்துட்டீங்க. புதியவர்களை எப்போவுமே இந்த அதிமுகவில் வந்து புதுசு இளம் ரத்தம் பாய்ச்சிட்டே இருப்பாங்க. எல்லோரும் புதுசாக அதிமுக ஏன் வருவாங்கன்னா புதியவருக்கு வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். திமுகலாம் அப்படி வாழடிய இந்த ஃபார்முலா வந்து திமுக ஃபார்முலாவுக்கு அதிமுக போயிடுச்சு. அது இந்த ஃபார்முலா வந்து எடுப்படலை. லீமா ரோஸுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் சொல்லுங்கள்? லீமா ரோஸ் எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க?
பணத்துக்கு காசு மட்டும் தானே சீட்டு குத்திங்க, வேறு என்னத்துக்கு குத்திங்க? அவனை இந்த கட்சிக்கு சுதந்திர போராட்ட தியாகியா? இந்த கட்சிக்கோசம் இன்னொரு விட்ட குடும்பமா? பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164